நாமக்கலில் இருந்து 16 கிலோமீட்டரில் சேந்தமங்கலம். அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கொல்லிமலை. காடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆட்சி புரிந்த நாடு. மலையின் வரம் 1200 மீட்டர். அடிவாரமான காரவள்ளியில் இருந்து 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. 14 கிராம பஞ்சாயத்துக்களையும் 276 கிராமங்களையும் கொண்டது கொல்லிமலை. கொல்லிமலையின் இதய பகுதி செம்மேடு. பேருந்து நிலையம், தங்கும் விடுதி என வசதிகளையும் கொண்ட பகுதி. மசுபடாத தூய்மையான மூலிகை காற்று, குளிர்ச்சியான பசுமை. கொல்லிமலையின் முக்கியத்துவமே மூலிகைகள்தான். சித்தர்கள் வாழ்ந்த, இன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நம்பப்படும் பூமி. கோரக்கர் குகை, புலிப்பாணி சித்தர் குகை, அகத்தியர் குகை என சித்தர்கள் வாழ்ந்த குகைகளும் உள்ளன. அழகை காட்டியே அசுரர்களை கவர்ந்து கொன்று விட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட 8 கை அம்மன் எனும் கொல்லிப்பாவை கோவில். 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரப்பளீஸ்வரர் கோவில். கோவிலிருந்து 1000 படிகள் கீழ்நோக்கி இறங்கினால் ஆகாய கங்கை. அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ளது மாணிக்க சுந்தரேஸ்வரர் கோவில். டோப்பி துரை, ஓஷானி, மாட்டுக்கார மாணிக்கம் என அழைக்கப்பட்ட இவர் பாம்பாட்டி சித்தராக உணரப்பட்டவர். இவர் யார்? தலையில் தொப்பியும் 2க்கும் மேற்பட்ட சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிந்திருப்பார். சராசரி உயரம். கை கால்களில் நீண்ட நகங்கள். கழுவாத முகம், கலைந்த தேசம், கழுத்தில் ஒரு திராட்சை, பாதங்கள் வார் செருப்பு. இப்படித்தான் இருந்தார். அரப்பளீஸ்வரர் கோயில் அர்ச்சகரின் மாடுகளை மேய்த்து வந்ததால் மாட்டுக்கார மணிக்கம் என்று அழைக்கப்பட்டார். தானே அமைத்து பாடுவார். பாடி ஹோ இ என்று முடிக்கும் போது அலாதியாகவும் பரவசமாகவும் இருக்கும். அவர் பாடுவதை கேட்டாலே போதும் என்று நினைத்தவர்களும் உண்டு. அதனால் பாட்டுக்கார சித்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பகல் நேரத்தில் அர்ப்பளீஸ்வரர் கோயில் அருகில் ஒரு பேருந்து நிறுத்தத்திலும் மாலையில் கோயிலுக்கு பின்புறம் இருக்கும் ஒரு பயன்பாட்டில் இல்லாத பழைய கழிவறையிலும் தங்கி இருந்தார். கதவுகள் இல்லாத, கால் நீட்டி படுக்க முடியாத ஒரு சிறிய அறை. அவரை தேடி ஆசி வாங்க வருபவர் தரும் பழங்கள், பிஸ்கட் போன்றவற்றை அனைவருக்கும் பகிர்ந்தும் சில சயத்தில் தானே வைத்துக் கொள்வார். வாங்கிக் கொள்ளாமல் திருப்பி அனுப்புவதும் உண்டு. ஆனால் தனக்கு இது வேண்டும் என யாரிடமும் கேட்டது இல்லை. சில சமயங்களில் கைத்தாங்கலாக அழைத்து போடும் படி சோர்ந்து இருப்பார். சில சமயங்களில் கம்பீரமாக நடப்பார். நடையில் இங்கும் அங்கும் அலையும்படியான ஒரு குழந்தைத்தனமும் இருக்கும். கிளீர் என்ற சிரிப்பு. நகைப்புடன் கூடிய ஏதேனும் பாட்டு. இது தான் மாணிக்கம். இந்த மாணிக்கத்துக்கு என்ன வயது என்று அங்கிருக்கும் ஒரு பெரியவரிடம் கேட்டால், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்க்கறேன். அன்னைக்கு எப்படி பார்த்தேனோ அதை போலத்தான் இன்னும் இருக்காரு என்பதுதான் பதிலாக வந்தது. அரப்பளீஸ்வரர் கோயில் கட்டும்போது நான் இருந்தேன் ன்னு கூறியிருக்கிறார். கோயிலுக்கு அருகே ஒரு மனுஷனை கல்லாய் வைத்திருக்கிறேன் என்றார். மலையில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வை நேரில் பார்த்தது போல கூறுவார். ஆனால் அவர் எங்கும் போவது இல்லை. நம்முடைய தாடையில் வைத்து அழுத்தி மெதுவாக தன்னருகே இழுத்துக்கொள்வார். தன்னுடைய கூர்மையான நாவினை நீட்டி நம்முடைய இருபுருவங்களுக்கு மத்தியில் வைத்து அப்படியே மேல் நோக்கி திலகமிடுவதைப் போல இழுப்பார். பின்னர் நம்முடைய உள்ளங்கை மணி கட்டில் அவ்வாறு ஆசி வழங்குவார். இவ்வாறு ஆசி வழங்குவது அவருடைய தனிச்சிறப்பு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வசானின்னு என்னை கூப்பிடுவாங்க என்பது அவரே சொன்னது. என்னை யாராலும் அடிக்க முடியாது என்பதும் அவர் வாக்கு. அதன் பொருள் அன்று விளங்கவில்லை. ஆனால் இன்று கொஞ்சம் புரிவது போல் தோன்றுகிறது. யாராலும் அடிக்க முடியாத மாணிக்கம் அவர். உண்மைதான். அந்த மாணிக்கம் 24.11.2009 அவிட்ட நட்சத்திரமன்று டொப்பி துரை, மாட்டுக்கார சித்தர், பாட்டு சித்தர், மாணிக்கம் சமாதி அடைந்தார். கொல்லிமலை, செம்பள்ளம், ஓசானிக்கராவில் அவருக்கு சமாதி நிலையம் மாணிக்க சுந்தரேஸ்வர் ஆலயமாக அமைந்துள்ளது. தன் அன்பர்களை அன்போடு காக்கும் அருளாசியை அந்த இடத்தில் உணர முடிகிறது.